بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. உள்ளதுக்கு மாத்தமா இருக்குது, இது நபிகள் நாயகம் சொன்னதுக்கு மாத்தமா இருக்கு, நாங்க எடுத்து காட்டுவோம். அதனால் எங்கள் மீதான் வன்முறை கட்டவிழ்த்தப்பட்டது தவிர இப்ப கிடையாது. இப்ப வளர்ந்துட்டோம். ஒரு கட்டத்தில் அந்த மாதிரி எல்லாம் அடி உதவிட்டு பல சகோதரர் கொல்லப்பட்டுலாம் இருக்கிறாங்க எங்க அமைப்புல, இதே ஒரு பிரச்சாரத்துக்காக வேண்டி. அப்ப அந்த மாதிரியான ஒரு வன்முறை நாங்க கையில் எடுத்ததே கிடையாது. நாங்கள் செய்வது எல்லாம் பிரச்சாரம் ஒன்லி தான், அது மட்டும்தான் செய்யறோம். அப்ப நீங்க முஸ்லீம் என்று சொல்றீங்க, முஸ்லீம்னா குர்ஆன்ல உள்ளபடி நடக்கணும். எல்லாரும் அறிந்து வைத்திருக்கிறார்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது இஸ்லாத்தினுடைய கொள்கை என்று. அல்லாஹ் தான் கடவுள், வேற யாரும் கடவுள் இல்லன்னு. அப்ப ஏன் இறந்து போன செத்து போன ஆள வணங்குறீங்க? தர்காங்கிறது தானே. இதெல்லாம் கேட்கிறோம். இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் நம்மளை போன்ற மலஜலம் கழித்து மரணித்து விட்ட ஒரு மனிதனை கடவுளா ஆக்கலாமா? இதுக்கு எந்த குர்ஆன்ல அனுமதி இருக்கிறது? இதெல்லாம் ஒழிக்கத்தான நபிகள் நாயகம் வந்தாங்க. இதான் உண்மையான இப்படின்னு சொல்றமே தவிர இத நாங்கள் வன்முறையை பிரயோகித்து நாங்கள் சொல்வது கிடையாது. அவங்கள கட்டாயப்படுத்துறது கிடையாது. அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது, அதை செய்து கொண்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா அதற்கு ஏதாவது இடையூறு வருமே நாங்களே அவங்களுக்கு நிற்போம். தர்காவை இடிப்பதற்கு வந்தார்களே ஆனால் அதை நீ எப்படி இடிக்கிறேன்னு நாங்க கேட்போம். ஆனா கூடாதுன்னு சொல்லுவோம். அவர்களா விளங்கி அதுல இருந்து விடுபட்டு வரணும் என்கிறது தான் தௌஹீத் ஜமாஅத்துடைய கொள்கை, இஸ்லாத்தின் கொள்கை. அதுதான் நபிகள் நாயகம் அதைத்தான் எங்களுக்கு சொன்னாங்க. நீங்க சொன்ன வசனப்படி லக்கும் தீனுக்கும் வலிய தீன்கிற மாதிரி உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, எங்கள் மார்க்கம் எங்களுக்குன்னா என்ன கட்டாயப்படுத்த மாட்டோம். இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் கிடையாது. அப்படி குர்ஆன்ல வசனம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் செயல்படுவது இஸ்லாம் அனுமதிக்கிறது. உலகத்துல பிற மதங்களை நீங்க இதை பார்க்கத்தானே செய்றீங்க. இவர பெரியார் அவர் இந்து பிறந்து கூட இதெல்லாம் தவறுன்னு ஒரு கருத்தை சொன்னாரு. கருத்து உரிமையா தான் எடுத்துக்கொண்டோம், அது வேற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ள. அவரால் சில விஷயங்களை கையிலையும் எடுத்தாரு, நாங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ளவில்லை. அதே மாதிரி இடதுசாரிகள் அதெல்லாம் நம்ம கண்டிக்க தவறுன்னு சொல்றாங்க. நேரு போன்ற பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் கூட இந்த மதத்துக்கு எதிரான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப இந்து மதத்துல இருந்து கொண்டே இதெல்லாம் தவறுன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்க பாதிக்கப்பட்டு சொல்றாங்க. மதத்தில் அப்படித்தான் இருக்கிறது. நாங்கள் சொல்ல அதை விடவும் வேறுபாடானது. நாங்க சொல்ல குர்ஆன்ல உள்ளதை சொல்றோம். இதுல பொதுவாக இஸ்லாமிய சமூகம் அப்படிங்கிறது அது ஒரு உணர்ச்சி வயப்பட்ட சமூகமாகவே பார்க்கப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நீங்க எந்த நாட்டில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் எழுந்தாலும் அதற்கான எதிர்வினைகள் இங்கே மிக வீரியத்தோடு எழுறதை பார்க்கிறோம். சமீபத்தில் சதாம் ஹுசேன் குறித்து பிரேமலதா சொன்னதற்கு பெரிய அளவிலான கண்டனங்கள். இங்க இருக்கக்கூடிய விலைவாசி, நீங்க ஆப்வியஸ்லி நீங்க சொன்ன மாதிரி மலைவெள்ள பணிகளில் எல்லாம் உங்களுடைய பணிகள் பெரிய பணிகள், அது மாற்று கருத்தில். ஆனா சமூகம் சார்ந்த பிரச்சனை, அது ஒரு முல்லை பெரியார் பிரச்சனையா இருக்கட்டும், காவிரி பிரச்சனையா இருக்கட்டும், இன்னும் பிற சமூகம் சார்ந்த பிரச்சனைகள், இதை விட இந்த மதம் சார்ந்த பிரச்சனை அது எங்க யார் சொன்னாலும் இங்கே அதிகமாக உணர்ச்சி வசப்படுவது அப்படிங்கிற ஒரு போக்கு இருக்குது இல்ல? இது எந்த அளவுக்கு ஆரோக்கியமான போக்குன்னு நினைக்கிறீங்க? இதை நீங்க இப்படி பாக்குறத விட எப்படி பார்க்கணும்னா, முல்லை பெரியார் விஷயத்துக்கு குரல் கொடுக்க ஆட்கள் இருக்கிறாங்க. நம்மளை விட அதிகமான பேர் குரல் கொடுப்பாங்க. அது வெற்றிடமா இல்ல. அதே மாதிரி காவிரி பிரச்சனையா குரல் கொடுக்கறாங்க. நாங்களும் போய் கலந்து எங்க மக்களை கலந்து கொள்ளலாமே தவிர கலந்து கொள்றாங்க. எங்க மக்களும் அங்க விவசாயிகள் இருக்கிறாங்க, நாங்களும் பாதிக்கப்படுறோம். காவிரிக்கு போராட்டம் நடத்தினா எங்க முஸ்லீம் மக்களும் எங்க ஜமாத்து மக்களும் போய் நிப்பாங்க. அதுல எங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. எங்க அடையாளத்தோட கூட வரமாட்டாங்க. காவிரி பிரச்சனை நீ என்ன ஏஜென்ட் கேட்பாங்க. முஸ்லீம் நடத்தினான்னு சொன்னா நம்ம அரசியல் ஆதாயத்துக்கு நடத்துவதாக நினைத்துக் கொண்டு பெரிய பெரிய கட்சிகள் அதுக்கு இடைஞ்சல் தான் பண்ணுவாங்க. அதனால அந்த காரியம் நடந்துருது. ஆனா எது வெற்றிடமா இருக்குது என்று சொன்னால், இப்ப முகமது அகலாக் படுகொலை செய்யப்பட்டாரு. அவர் வீட்டுல இறைச்சி வைத்திருந்தார்னு சொல்லி இங்க தமிழ்நாட்டுல அதை கண்டித்து கலைஞர் அறிக்கை விட்டாரா? நாங்க உணர்ச்சி வர அவங்க பட்டாங்களா? யாரும் குரல் கொடுக்க ஒரு அநீதி நடந்திருக்கிறது. உலக நாடுகளுடைய பிபிசி ஐநா சபை வரைக்கும் இதை பேசுகிறது. கலைஞர் பேசவில்லை, ஜெயலலிதா பேசவில்லை, இடதுசாரிகளை சொன்ன திருமாவளவனையும் தவிர நாட்டில் உள்ள ஒரு கட்சியும் பேசவில்லை. அப்ப இவ்வளவு நடந்திருக்கிறது நீங்க பேசலாம், நாங்க தானே பேசியாவனு உணர்ச்சி வசப்படுறோம்னு சொல்றீங்களே. எங்களுக்காக அவங்க பேசினா பேச மாட்டோம். அப்ப அவங்களுடைய மற்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் நாங்க உறுதுணையா நிக்கிறோம். எங்க மக்கள் கலந்து கொள்கிறார்கள். நாங்க வேறுபடுத்தி பாக்குறது இல்ல. எங்கள் பிரச்சனை வரும்பொழுது சிறுபான்மை மக்கள் எப்படி நீ கொள்ளலாம்? சாதாரண விஷயம் கிடையாது, கடுமையான விஷயம் நடந்திருக்கிறது. அதற்காக வேண்டி அவங்க ஏன் அது எங்களுக்கு குரல் கொடுக்கல என்கிற வகையில் நாங்க தான் கொடுக்க வேண்டி இருக்கிறது. அப்ப சிறுபான்மையா இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யப்பட முடியும்னா பேசத்தான் முடியும், வேற ஒன்றும் செய்ய முடியாது. இதுல பொதுவாகவே இஸ்லாமியர்களை ஒரு விதமான பயங்கரவாதிகள் போலவும் தீவிரவாதிகள் போலவும் ஒரு சித்தரிச்ச ஒரு நிலைமை இங்க வந்துருச்சு. அது விரும்பியோ விரும்பாமலோ ஏற்படுத்தப்பட்டு விட்டது. இதுல இன்னும் இதற்கான காரணம் என்ன, இதிலிருந்து எப்படி வெளியில வர்றது இந்த சமூகம் அப்படிங்கறது நீங்க சொல்லுங்க. அதை தாண்டி அமைப்புகளுக்குள்ளேயே கூட
தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பார்க்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறது சற்றே வித்தியாசமான ஒரு பார்வையா இருக்குதோ அப்படிங்கிறது. தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளோட தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை சற்றே வித்தியாசமா ரொம்ப தீவிரமான ஒரு போக்குடையவர்கள் என்ற ஒரு பார்வையில் பார்க்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. அது உண்மையா? அதுக்கு காரணம் என்ன? இல்ல, அப்படி இல்லை. ஏன்னு கேட்டா, இந்த தீவிரவாதத்துக்கு எதிராக நாங்க செயல்பட்ட அளவுக்கு ஒரு இயக்கம் செஞ்சது கிடையாது. போன வருஷம் ஒரு மாச காலம் தீவிரவாத எதிர்ப்பு பிரச்சாரம் பண்றோம். முஸ்லிம்களுக்கெல்லாம் போய் இது இந்த இஸ்லாத்துல இல்ல, இப்படி செஞ்ச தப்பு, யார் செஞ்சாலும் இது வந்து மார்க்கத்துல குற்றம், ஒரு மனுஷனை கொலை செஞ்சா உலகத்தையே கொலை செய்வது என்று குர்ஆன்ல இருக்கிறது, இதெல்லாம் செய்யக்கூடாது, ஆயுதம் தூக்கி போரிடுவது அரசுடைய வேலை, குழுக்கள் ஆயுதம் தூக்கக்கூடாது, அரசாங்கத்துல நபிகள் நாயகம் ஒரு கவர்மெண்ட் அமைத்த பிறகு யுத்தம் செய்தார்கள், அது செஞ்சு ஆகணும், நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்காக வேண்டி அவர் ஆன்மீக தலைவராக இருந்து யுத்தம் செய்தார்கள். அதான் எடுத்துக்கிறான். நபிகள் நாயகம் போர் செஞ்சாங்கன்னு சொல்லி எடுத்துக்கொண்டுதான் செய்யறான். அவன் விளக்கணும், நபிகள் நாயகம் போர் எப்ப செஞ்சாங்க, மக்காவில் இருக்கும்போது செஞ்சாங்களா, அடி வாங்கிட்டு இருக்கும்போது செஞ்சாங்களா, ஒரு கவர்மெண்ட் அமைத்த பிறகு எதிரிகள் சண்டைக்கு வந்தாங்கன்னா பெண்கள் குழந்தைகள் எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக எதிர்த்து சண்டைக்கு போகத்தான் வேணும். அப்ப நீ ஒரு அரசாங்கம் அமைத்திருந்தாயானால் அப்ப கடமை, போருக்கு போறது கடமை, அது ஜிஹாத், நாட்டுக்காக வேண்டி நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு தான் இருக்குன்னு விலக்கி எங்க மக்கள் அந்த சிந்தனையிலிருந்து நாங்கள் மீட்டெடுத்துக் கொண்டிருக்கிறோம். பிறமத மக்களுக்கும் போய் அதை புரிய வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த கசப்புகள்லாம் நீங்கி அதை இந்த வெள்ள நிவாரணத்தில் மக்கள் பதிவு செஞ்சாங்க. முஸ்லீம் நாங்க நினைத்திருந்தோம், பள்ளிவாசலாம் திறந்து விட்டார்கள், எந்த கசப்பு இல்லை, எல்லாம் எங்க சமுதாயத்தில் உள்ள பல குரூப்புகள் இருக்கட்டும் அனைவரும் பள்ளிவாசல் திறந்து விட்டாங்களா இல்லையா? பிற மத மக்கள் வந்து உள்ளே தங்கிக் கொள்வதற்கும் சமைத்து சாப்பிடுவதற்கும் அவங்களுக்கு தேவையான இயற்கை தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் பள்ளிவாசல் திறந்து விட்டு தொழுகை நேரத்தில் தெருவுல தொழுதாங்க. அந்த மக்களை உள்ளே தங்க வைத்து விட்டு இதெல்லாம் அந்த மக்களுக்கு பதியத்தானே செய்யுது. முஸ்லீம்களை பற்றி அந்த எண்ணம் கிடையாது. ஊடகங்கள் அப்படி சித்தரிச்சு பார்க்கிறார்கள். ஆனா அவங்களால ஜெயிக்க முடியல. முஸ்லீம் அல்லாத மக்கள் வந்து முஸ்லீம்களை பற்றி நல்ல உயர்வாகத்தான் இப்ப நினைக்கிறார்கள். குறிப்பா எங்களை பொறுத்த தௌஹீத் ஜமாத்தை பற்றி இன்னும் நன்றபடி நினைக்கிறார்கள். இவங்க வந்து அந்த மாதிரி போக மாட்டாங்க. சமீபத்தில் சவுதியில் ரிசானா, இலங்கையைச் சேர்ந்த ரிசானா தூக்கிலிடப்பட்டது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஆதரித்து, அது அவர்களுடைய ஷரியத் சட்டத்தின்படி அது கொடுக்கப்பட்ட தண்டனை, அது ஏற்புடையது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கின்ற பொழுது அந்த ஷரியத் சட்டத்தின் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சவுதி சமீபத்தில் நீங்கள் கடுமையாக விமர்சிக்கக்கூடிய எதிர்க்கக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு விருதை கொடுத்தது. அந்த விருதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நீங்க சவுதியினுடைய ஷரியத் சட்டத்தின் அடிப்படையிலான செயல்பாடுகளை ஆதரிக்கிறீர்கள். அந்த சட்டத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு அரசு நம்முடைய பிரதமருக்கு ஒரு விருது கொடுக்கிறது. ஏன் உங்களால் அதை வரவேற்க முடியல? மேபி நீங்க வரவேற்றீங்கன்னா வரவேற்கலாம். அதாவது சவுதியை பொறுத்த வரைக்கும் அவங்க எங்களுக்கு அத்தாரிட்டி கிடையாது. அவங்க செய்யற சில விஷயங்கள் குர்ஆன்ல உள்ளபடி இருந்தால் நாங்க ஆதரிப்போம், பல விஷயங்கள் நாங்க எதிர்ப்போம். எங்களுடைய ஜமாத்தினுடைய செயல்பாட்டுக்கு சவுதியில் நிறைய முட்டுக்கட்டை இருக்கிறது. எங்களை சுதந்திரமா செயல்பட விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய தவறுகளை கண்டிக்கிற ஒரு அமைப்பு நாங்க. அதனால சவுதி செய்ததெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளும். அவங்க அரசியலுக்காக வேண்டி நீங்க மோடிக்கு விருது கொடுத்ததை சொல்றீங்க. அமெரிக்கா வந்து குண்டு போட்டு எங்க மக்களை ஈராக்கில் கொன்று வைக்கிற நேரத்தில் அமெரிக்க அதிபருக்கு விருந்து கொடுத்தது சவுதி. அவங்க இஸ்லாமியர்கள் யாரும் தங்களுடைய பிரதிநிதியை அவங்க எடுத்துக்கொள்வதும் இல்லை. இங்க இருக்கிற நாங்கள் யாரும் சவுதியை பின்பற்றுவதும் கிடையாது. சவுதியில சிலது செய்யும் பொழுது அது இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துற வகையில் இங்க விமர்சனம் பண்ணும் பொழுது அது தவறு இல்லை என்று நாங்கள் இந்த தண்டனை கொடுத்த விஷயங்கள் சொல்றீங்கல்ல, அதை சொல்லுவோமே தவிர சவுதி மன்னர்களுடைய ஆடம்பரத்தை நாங்க ஆதரிக்க மாட்டோம். அவங்க வந்து அமெரிக்காவுக்கு அடிமையாக போய் கிடக்குறாங்க இல்லையா, அதை ஆதரிக்க மாட்டோம். அந்த நாட்டிலே ஒரு பகுதியை ஒதுக்கி அமெரிக்காக்காரனுக்கு தனியா அவன் தண்ணி அடிச்சுக்கலாம் என்ன மாதிரி இருக்கலாம்னு சொல்லி அதெல்லாம் செய்யறாங்க, அதெல்லாம் நாங்க வந்து ஆதரிக்க மாட்டோம். அந்த மாதிரி அரசு ஆதாயத்துக்காக வேண்டி அரசியலுக்காக வேண்டி யாருக்கும் கொடுப்பார்கள். அப்ப இந்தியா ஒரு பெரிய சந்தை, இந்தியாவுடைய மக்கள் அங்க சவுதியில இருக்கிறாங்க, அப்ப இந்திய குடிமக்கள் நிறைய பேர் சவுதியில பணியாற்றுறதுனால ஒரு கௌரவம் சொன்ன அடிப்படையில் அவங்க கொடுத்திருப்பாங்களே தவிர இவர் இங்க செஞ்ச முஸ்லிம்களுடைய இனப்படுகொலை எல்லாம் இல்லை என்று சொல்லி அந்த விருதை கொடுத்தாங்க. ஒரு நாட்டு அதிபருக்கு இன்னொரு நாட்டு அதிபர் கொடுப்பாரு, ஆனால் அது அரசியல் சார்ந்தது. இப்ப பாகிஸ்தானுக்கு நான் ஒரு மணி நேரத்தில் போய் மீட்டுட்டு வருவேன்னு சொன்னாரு. அப்ப பாகிஸ்தானுடைய நவாஸ் ஷெரீஃபுக்கு இவர் ஏன் பலாப்பழம் வாங்கிட்டு கொடுத்தாரு மோடி? யாருக்கும் சொல்லாம அது அரசுன்னு வந்து விடுமையானால் எவ்வளவு பகை இருந்தாலும் அதை காட்டினா நிர்வாகம் பண்ண முடியாது. அதனால நாடுகளுக்கு மத்தியில அதிபர்களுக்கு மத்தியில இணக்கம் இருக்கதான் செய்யும். இவங்க அவங்களுக்கு கொடுப்பாங்க, அவங்க புடவை பட்டுப்புடவை வாங்கி இங்க அனுப்பி விடுறாரு நவாஸ் ஷெரீஃபுடைய வீட்டு கல்யாணத்துக்கு. யார் மோடி ஏன் கொடுக்கிறாரு? அதனால நவாஸ் ஷெரீஃபுடைய எல்லாத்தையும் அங்கீகரிச்சுட்டாருன்னு சொன்னாங்களா யாராவது? அது அரசுங்கிற முறையில் அவரும் கொடுத்து விடுவாரு, இவங்களும் கொடுத்து விடுவாங்க. அது நாடுகளுக்கு மத்தியில ஒரு நல்லிணக்கத்துக்காக வேண்டி சவுதி கொடுத்தது தவிர இவர் முஸ்லிம்களுடைய பாதுகாவலர் என்று சொல்லியோ முஸ்லிம்களுடைய நண்பர் என்று மோடி அங்கீகரிச்சோ அந்த விருது கொடுக்கல.
அது எல்லாரும் கொடுப்பாங்க, யாரும் நன்றி. அதில் நம்ம நிறைவு பகுதியான நிறைவு கேள்வியோடு நம்ம நிறைவு செய்யலாம். இந்த உரையாடல் நிறைவு கேள்வியோடு நிறைவு செய்யலாம். நீங்க உருவ வழிபாட்டை எதிர்க்கிறீங்க, ஓரிரை வழிபாடு, இதெல்லாம் ஒரு கட்டமைக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கறத புரிந்து கொள்ள முடியாது. பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்லுவதில் கூட என்ன பிரச்சனை என்ற ஒரு கேள்வி தொடர்ந்து எழுப்புகிறார்கள். அது இந்தியா வாழ்க, இந்த தேசம் வாழ்க என்று சொல்வதை கூட ஏன் எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியருடைய தேசப்பற்றை சந்தேகிக்க இயலாது அப்படிங்கிற ஒரு புறம் வைக்கப்பட்டாலும், ஏன் இது போன்ற வாதங்களை எதிர்க்கின்ற பொழுது அது இயல்பாக ஏதோ இடத்துல சந்தேகத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறீங்கல்ல? அதுல ஒரு நாட்டினுடைய தேசபக்தியை காட்டுவதற்கு எந்த சுலோகத்தை சொல்லணும் என்பதை அரசாங்கம் முடிவு செய்யலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு மதத்தை அடிப்படையில் செயல்பட்டு சிறுபான்மை மக்கள் அழிப்பதை கொள்கையாக கொண்ட மோகன் பகவத் அதை தீர்மானிக்க இயலாது. அதுதான் பிரச்சனை. நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஆனால் RSS எல்லா தலைவர்களும் இதுபோல் சொல்வது தவறு என்றே சொல்லியிருக்கிறார்கள். திணிக்காதீர்கள் என்றுதான் பதிவு செய்திருக்கிறார்கள். RSS இதை பாரத் மாதா கி ஜெய் என்று ஒருவரை கட்டாயப்படுத்தி சொல்வதை தவிர்க்க வேண்டும். அவ்வாறு சொல்வதா இந்த நன்மையும் ஏற்படாது என்றுதான் அப்படின்னு அத்வானி போன்ற சில பேர் சொன்னார். RSS சொல்லுகிறது. ஆனா அவர் தலைவர் சொன்னாரு. தலைவர் அவர் சொல்லி ஆரம்பிச்சு சர்ச்சையை ஆரம்பிக்குதுன்னா அவர் இதை திரிக்கிறாரு. அவர் யார் சொல்லுவது? நாட்டுக்கு பிரதமர். அவரு ஒரு நாட்டில் ஒரு சுலோகம், இதைத்தான் தேசபக்தி அடையாளம் என்று சொல்வதாக இருந்தால் அதை ஒரு பயங்கரவாத இயக்கம் என்று நாங்கள் கருதுகிற ஒரு இயக்கம் தீர்மானிக்குமையானால் அதுல ஒரு ஆதிக்க ஒரு மிரட்டல் இருக்குது என்பது முதல் விஷயம். ஃபர்ஸ்ட். இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்வது இந்தியாவுடைய அரசியல் சட்டத்துக்கு எதிரானது. ஏனடா இந்த நாட்டுக்கு பாரத்தின் பெயர் கிடையாது, இந்தியா தான் எனக்கு பேர். இந்தியா வாழ்க்கை என்று சொல்ல இயலுமா? இந்தியா சொல்லலாமே. ஜெய்ஹிந்த் அவரை ஓவைசி சொல்லும் போதே பாரத் மாதா கி ஜெய் சொல்ல மாட்டோம், ஜெய்ஹிந்த் சொல்லுவோம். அதை கட் பண்ணிட்டாங்க. அதை சொல்லும் பொழுது பாரத் மாதா கி ஜெய்னு சொல்ல மாட்டோம், ஜெய்ஹிந்த் என்று நாங்கள் சொல்லுவோம், இந்தியாவுக்கு ஜெய் என்று சொல்லுவோம்னு அவர் சொன்னாரு. அதை விட்டுட்டு இதை மட்டும் எடுத்துக்கொண்டு அவர் வேற மாதிரி சித்தரிச்சுட்டாங்க. அப்ப நாம என்ன கேட்கிறோம்னா, சுப்ரீம் கோர்ட்ல 3 மாதத்துக்கு முன்னாடி வழக்கு வருது, இந்தியாவை பாரதம் என்று அழைக்கணும்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அதுக்கு எந்த அவசியம் ஏற்படவில்லை, அது இந்தியா தான், இது பாரதம் கிடையாது. அப்ப பரதன் என்ற ஒரு அவங்களுடைய வேதத்தில் உள்ள ஒருத்தரை கதாநாயகனை கொண்டு அதனுடைய அடையாளம் இந்த பேர்ல வரணும் என்பதற்காக பாரதம்ங்கிறாங்க. பாரதம்ங்கிறது பரதனை மையமாக வைத்து பாரதமாக்கணும்னு சொல்லி அவங்களுடைய கொள்கை. அப்ப நீங்க இந்தியாவுடைய பேரை நீங்க மாத்திர சட்டவிரோதம் இல்லையா, பாரதம் பேர் வைக்கிறீங்க, இந்தியா சொல்ல வேண்டியதான இரண்டாவது காரணம். இது சொல்றதுக்கு எந்த உரிமையும் கிடையாது, இது பாரதம் கிடையாது, இது இந்தியா தான். பாரதம் சொல்வது கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல 3 மாசமும் தீர்ப்பு வந்துருச்சு. இரண்டாவது மாற்றம். மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த பாரத் மாதா என்பதை அவங்க ஒரு உருவகப்படுத்தி அது ஒரு பெண் மாதிரி உருவம் கொடுத்து அதுல இந்து தெய்வங்களுடைய அந்த வேலை, வில்லு, அம்பு, கிரீடம் அதெல்லாம் வைத்து அதை ஒரு கடவுளாக சித்தரித்து வைத்திருக்கிறார்கள், அதை வணங்குகிறார்கள். பாரத் மாதா என்று சொல்லும் பொழுதெல்லாம் புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டால் பாரத் மாதா படம் ஒரு படத்தை போடுறாங்க. அப்ப பாரத் மாதாக்கு ஜெயின்னு சொல்வது வார்த்தையை பார்ப்பதை விட பாரத் மாதா என்பதை எதை வைத்து சொல்கிறார்கள் என்றால் அது ஒரு தெய்வத்தை உண்டாக்கி வைத்துக் கொண்டு அந்த தெய்வத்தை வணங்கணுங்கிற ஒரு மேட்ரு வருது. அது எங்க அடிப்படையை பாதிக்கிற மாதிரியான விஷயமாவும் இருக்கிறது. பாரத் மாதா புதுசா இப்ப சொல்லல, இதுக்கு முந்தைய பாரத் மாதா என்னன்னு உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு தான் முதல்ல சொன்ன இந்த மாதிரி வராது. பாரத் மாதாண்டா என்னன்னு ஒரு வடிவத்தை உண்டாக்கி ஒரு கையில ஒரு கொடியை கொடுத்து, அப்போ அதுவே தப்பு. முதல்ல ஒரு மதத்தினுடைய அடையாளத்தோடு ஒரு அம்மாவை போட்டு இதுதான் பாரத் மாதான்னா முஸ்லிம் பெண்களுக்கு ஒண்ணு போடு, கிறிஸ்தவ பெண் சிலுவையை போட்டு ஒண்ணு போடு, அப்படி ஒரு அம்மா காட்டுங்களா பாரத் மாதான்னு. பாரத் மாதாங்கிறீங்க ஒரு படத்தை போடுறீங்க, அது இந்து மதத்தினுடைய எல்லா விதமான கெட்டப்புகளோடவும் அந்த காளி, பார்வதி, அந்த லட்சுமின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனுடைய தன்மையோட போட்டுக்கொண்டு இதுதான் பாரத் மாதான்னா பிற மத மக்கள் இந்த நாட்டில் உள்ளவங்க இல்லையா, அவங்களையும் புறக்கணிக்கிற மாதிரி ஒரு தெய்வத்தை உண்டாக்கி கொண்டு அது நாங்களும் சொல்லணுங்கிறீங்க. நீங்க சொல்லிட்டு போங்க, நாங்க நீங்க சொல்லுவோம் தப்பு. ஏன்னா பாரதம் இந்த நாட்டுடைய பெயர் பாரதம் கிடையாது, இந்தியா தான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படியும் அதை எங்களால் சொல்ல இயலாது, எங்களுடைய மத வழிபாட்டின்படியும் சொல்ல இயலாது அப்படின்னு சொல்லி ஆளை பொறுத்து சொல்ல இயலாது. நன்றி. உங்களுடைய தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்தீர்கள். தேர்தல் அரசியலில் தொடங்கி பல்வேறு தளங்களில் நாம் பயணித்தோம். உங்களுடைய வருகையை மதித்து கௌரா பதிப்பகத்தின் சார்பில் உங்களுக்காக சில புத்தகங்களை பரிசாக கொடுக்கிறோம். நன்றி. இந்த அளவில் நாம் நேயர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைவு செய்யலாம். திரு ஜெயலலிதா அவர்களுடனான இந்த சிறப்பு கேள்வி நடத்தி இந்த அளவிலே நிறைவேற்றலாம். தேர்தல் அரசியலில் தொடங்கி பல்வேறு தளங்களில் கொடுக்கப்பட்ட இந்த 50 நிமிடங்களுக்குள் நாம் பயணித்தோம். பார்த்து மகிழ்ந்த நேயர்களுக்கும் நன்றி.
திரு ஜெயலலாவுதீன் அவர்களுக்கும் நன்றி நிறைவு செய்யலாம். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. அந்த வகையில் மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி.